இருளை குறித்து எப்போதும் ஒரு அச்சம் இருக்கும். இருட்டினுடைய கோளாறு என்ன அப்படின்னா, இருட்டு எதையும் காட்டாது, இருட்டு எல்லாவற்றையும் மறைத்து வைத்துக்கொள்ளும். ஆகையினால் இருள் கொடுமையானது என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பாக சொல்லப்படும். இருள் மிகவும் கொடுமையானது. ஏனென்றால் அது எதையும் காட்டாது, அறிவை விளங்க விடாது. அறிவு வேண்டுமென்றால் நாம் பார்க்க வேண்டும், பார்வை புலனுக்கு தட்டுப்படாமல் இருட்டு எல்லாவற்றையும் மறைத்துவிடும். ஆகையினால் இருள் கொடியது. ஆனால் இருளை விட மிக கொடியது ஒன்று இருக்கிறது. அது எது அப்படின்னா, இருளால் விளைவிக்கப்படுகிற அறியாமை. இருளையும் அந்த அறியாமையும் பற்றி பேசும்போது சைவ சித்தாந்தம் அவற்றுக்கு ஒரு அழகாக ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு பொருளும் காட்டாது இருள் தனதுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்று அறியாமையை குறித்து சொல்லும்போது திருவருட்பயனில் சொல்லுவார்கள். இருட்டில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, இருட்டுக்குள்ளே நிற்கிற பொருளோ ஆளோ தெரியாது. இப்போ நான் இருட்டுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னா, மேடை திடீர்னு இருட்டாகி விட்டது என்றால் இந்த இருட்டுக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதே தவிர, இருட்டாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இருட்டு தெரியும், இருட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அறியாமையில் இருக்கிற சிக்கல் என்ன என்றால், அறியாமை இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. நமக்கு அறிவில்லைங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம யாரையாவது பார்த்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் கோபப்படுவான். ஏன்னா தனக்கு இருக்கு அப்படின்னு அவன் நம்புறான். அவன் பதிலுக்கு கேட்பான், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. நமக்கு கோபம் வரும், ஏன்னா நமக்கு அறிவு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அறியாமையில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, இருளில் இருக்கிற நன்மை என்னன்னா, இருள் தன்னை காட்டும், தன்னை சேர்ந்த பொருளை காட்டாது. அறியாமையில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, அறியாமை தனக்குள் இருக்கிற பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. தான் அறியாமையில் இருக்கிறோம் என்பதே தெரியாது. இதே மாதிரி தான் அடிமை நிலைக்கும். அறியாமை எப்படி முட்டாளுக்கு தன்னை முட்டாள் என்று தெரியாதோ, அதை போலவே அடிமைக்கும் தன்னை அடிமை என்று தெரியாது. அவன் பாட்டுக்கு அடிமை நிலையில் சுகமாக இருப்பான். அந்த பானையில், வெந்நீர் பானையில் போட்ட ஆமைக்கு எப்படி அது கதகதப்பாக இருக்கிறதோ, தான் அழிய போகிறோம், வெந்து போக போகிறோம் என்று தெரியாமல் அது அந்த கதகதப்பில் மகிழ்ந்து அதில் திளைத்து கொண்டிருக்கிறதோ, அதை போலவே அறியாமையில் இருக்கிறவனும் அடிமை தலையில் இருக்கிறவனும் அதில் திளைத்து கொண்டிருக்கிறான். அது தனக்கு அழிவையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அவன் அறிவதில்லை. ஆகையினால் அது இருளை விட மிகவும் மோசமானது. ஏனென்றால் அதை குறித்த சுரணையோ ஓர்மையோ அவர்களுக்கு இல்லை. அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கோளாறு. கிரேக்க மெய்யியல்ல பிளேட்டோன்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கான், ஒரு மெய்யியல் அறிஞர். சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். இந்த பிளேட்டோ ஒரு சின்ன கதை சொல்றான், அறியாமை எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு காட்டுறதுக்காக. ஒரு குகை, இந்த குகைக்குள்ள சில மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் பிறந்ததிலிருந்தே அங்கே தழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்கும் என்பதே தெரியாது. குகை முழுக்க இருட்டு. இந்த குகையில மனிதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு பின்னால ஒரு தீக்குண்டம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீக்கும் இந்த மனிதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கும் இடையில யாராவது நடந்து போனால் அவர்களுடைய நிழல் எதிரில் இருக்கிற சுவரில் தெரியும். இந்த சுவரில் என்ன தெரியுதோ அதுதான் இந்த அடிமைகளுக்கு தெரியும். இந்த கட்டி வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுவரில் தெரிகிற பிம்பங்கள் மட்டும்தான் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு அவற்றினுடைய உண்மை உருவமோ வெளி உலகம் எப்படி இருக்கிறது என்பதோ எதுவுமே தெரியாது. இவர்கள் இதையே பார்த்து இதை மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கழுதை பொம்மையை தூக்கி கொண்டு போனால் அந்த கழுதை பொம்மையினுடைய நிழல் தெரியும். அதை பார்த்து இது ஏதோ ஒரு பெரிய உருவம் என்று அவர்கள் நினைப்பார்கள். இப்படி பார்த்து கொண்டே இருந்த நிலையில் ஒருவன் மட்டும் எப்படியோ சங்கிலியை உடைத்து கொண்டு வெளியே போய்விட்டான். வெளியே போனால் அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் வெயில் கண்ணை கூசுகிறது, கண்ணை தழைத்துக் கொள்கிறான், அவனால் பார்க்க முடியவில்லை. தரையிலேயே பார்க்கிறான். பிறகு மெல்ல கண்ணுக்கு அந்த வெளிச்சம் பழகுகிறது. வெளிச்சம் பழகிய போது எதிரில் இருப்பதை பார்க்கிறான், மரங்களை பார்க்கிறான். பிறகு மெல்ல தலையை தூக்கி சூரியனையே பார்க்கிறான். உலகம் இவ்வளவு அழகானது, இவைதான் உண்மையாகவே இருக்கிறவை, நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் வெறும் நிழலாட்டங்கள் தான் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அப்ப இவ்வளவு நாள் நாம் அறிந்தது என்பது அறிவில்லை, அது அறியாமை. இப்போது அறிகிறது தான் உண்மை அறிவு என்று அவன் கருதுகிறான். கருதிய உடனேயே உள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற தன்னுடைய தோழர்களுக்கு இவற்றை சொல்ல வேண்டும். நீங்கள் இங்கே பார்க்கிற எதுவும் உண்மை இல்லை, வெளியில் உண்மை உலகம் இருக்கிறது, அதுதான் உண்மை. உங்களுடைய அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மையை தரிசிக்க வாருங்கள் என்று அழைப்பதற்காக உள்ளே வருகிறான். உள்ளே அவர்களுடைய சங்கிலியை தளைத்து விட்டு உண்மை வெளியில் இருக்கிறது, அதை தரிசிக்க வாருங்கள் என்று கூப்பிடும் போது அவர்கள் இவனை திட்டுகிறார்கள். உனக்கு கிறுக்கு பிடித்து விட்டது,
உனக்கு புத்தி கலங்கி விட்டது, இங்கே எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது கண்ணுக்கு கூசாமல், நீ வெளியே எதையோ பார்த்து விட்டு மனம் கலங்கி போய் பித்தாகி போய் ஏதேதோ உளறுகிறாய், ஆகையினால் நீ எங்களுடைய நிம்மதியை குலைப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று அறிவு சொன்னவனை அழிப்பதற்காக போகிறார்கள். அறியாமையினுடைய கேடு என்பது அவ்வளவு மோசமானது, நமக்கு மரபில். ஆகையினால் அறியாமையிலிருந்து நம்மை நீக்குவதற்கு துணிந்தவனை இறைவன் என்று சொல்லுகிற மரபு ஒன்று உண்டு. திருவாசகத்தில் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்று இறைவனை மாணிக்க வாசகர் பாடுகிறார். இருளை அகற்றுகின்ற அறிவொளியாக திகழ்கிறவன் யாரோ அவன் இறைவன் என்று கருதுகிற வழக்கம் இங்கே உண்டு. இப்ப இதற்கும் வஉசிக்கும் என்ன தொடர்பு? வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் என்கிற தலைப்பிற்கும் இருள் அறியாமை இவற்றை குறித்த இந்த தொடக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்றால், அடிமைத்தலையும் இதே மாதிரியானதுதான். தாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதையே அறியாத ஒரு நிலையில் அந்த அறிவுச்சுடர் கொளுத்துவதற்கு வருகிறவர் இறைவனுக்கு நிகரானவராக ஆகிவிடுகிறார் என்பதனால் அந்த இடத்தில் தொடங்கினேன். இங்கே அப்போது தமிழ்நாட்டில் வஉசியினுடைய காலத்தில் இருந்த சூழலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஉசி 1898 காங்கிரஸில் சேர்ந்து விடுகிறார். ஆனால் அவருடைய அரசியல் தீவிர அரசியலாக இல்லை, அவர் காங்கிரஸில் உறுப்பினர், அவ்வளவுதான். அதற்கு மேல் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவருடைய நடவடிக்கை என்பது சைவ மரபு சார்ந்ததாகவும், தூத்துக்குடி சைவ சித்தாந்த கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறார், அதில் பேசுகிறார். அப்படி சைவம் சார்ந்த நடவடிக்கைகள், தமிழ் சார்ந்த நடவடிக்கைகள், இவைதான் வஉசியினுடைய அப்போதைய நடவடிக்கைகளாக இருந்தனவே தவிர அரசியல் நடவடிக்கை என்பது ஏதும் கிடையாது. காங்கிரஸில் உறுப்பினராக மட்டும் இருக்கிறார் 1898 இருந்து. அப்படியே போகிறது. 1905 வங்காளத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். வங்காளத்தில் தேசிய இயக்கம் எழுச்சி பெறுகிறது. வங்காளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தேசிய உணர்வு பெற்று தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு போராட்டங்களில் ஈடுபடுவது, அதற்காக தூண்டுவது என்கிற நிலைக்கு வருகிற போது வெள்ளைக்காரர்கள் இவர்களை தணிக்க வேண்டும் என்பதற்காக, இவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு திட்டமிடுகிறார்கள். வங்காளத்தை இரண்டாக பிரிப்பது என்ன அடிப்படையில் என்றால், இந்துக்கள் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கிற வங்காளத்தை மேற்கு வங்காளமாகவும், இந்துக்கள் குறைவாகவும், இஸ்லாமியர்கள் மிகையாகவும் இருக்கிற கிழக்கு வங்காளத்தை கிழக்கு வங்காளம் என்று தனியாகவும் இரண்டாக பிரித்து விடுவது அப்படின்னு கர்சான் பிரபு வைஸ்ராயாக இருக்கிற காலத்தில் இந்த பிரிவினை செய்யப்படுகிறது. இந்த பிரிவினை இங்கே இருக்கிற தேசபக்தர்களை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்குகிறது, கொந்தளிப்புக்கு ஆளாக்குகிறது. தேசிய இயக்கம் வீறு கொள்கிறது. எங்கே வீறு கொண்டது அப்படின்னா வங்காளத்தில் வீறு கொண்டது. வங்காளத்தில் ஏற்கனவே தேசிய இயக்கத்தில் தீவிரமாக இயங்கினார்கள். இந்த பிரிவினை இந்து முஸ்லிம் என்று எதிரெதிராக இவர்களை நிறுத்தி மோத வைக்கிற இந்த மனப்பான்மை அவர்களை மேலும் கொந்தளிக்க செய்கிறது. அறிவார்ந்த சமூகம் வங்காள சமூகம். ஆகையினால் அவர்கள் திரண்டு இந்த பிரிவினைக்கு எதிராக போரிடுகிறார். எங்கள் நிலம், நாங்கள் எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று, நீ யார் எங்களை பிரித்து வைப்பதற்கு? உனக்கு என்ன அதிகாரம்? அப்பத்தை பங்கு வைப்பதற்கு குரங்கு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் இவர்கள் அதை எதிர்த்து நிற்கிறார்கள். வங்காளம் வீறு கொண்டு இருக்கிறது. மராத்தா வீறு கொண்டு இயங்குகிறது. மகாராஷ்டிரா, அங்கே திலகர் இருக்கிறார். வங்காளத்தில் அரவிந்தர் இருக்கிறார். பஞ்சாப் வீறு கொண்டு இயங்குகிறது. அங்கே லாலா லஜ்பத் ராய் இருக்கிறார். இவையெல்லாம் வீறு கொண்டு இயங்குகின்றன. அப்போது சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாடு, அப்போது சென்னை மாகாணம் என்பது கேரளாவின் ஒரு பகுதியையும், கர்நாடகத்தின் ஒரு பகுதியையும், ஆந்திராவின் ஒரு பகுதியையும், ஒரிசாவின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற பெயரில் சென்னை மாகாணமாக இருந்தது. அது பேசாமல் இருக்கிறது. எந்த தூண்டுதலும் இல்லை. வங்காளம் பிரிவுபடுகிறது. தேசிய இயக்கம் வீறு கொண்டு நடக்கிறது. வங்காளத்தில், மராத்தாவில், பஞ்சாபில். ஆனால் தமிழ்நாட்டில் அது அமைதியாக இருக்கிறது. நம்ம எப்பவுமே இன்றைய அரசியலில் சொல்லுகிறோம் இல்லையா, தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாகவே திகழும். அப்படித்தான் அப்பவும் இருந்திருக்கு, அமைதி பூங்காவா இருந்திருக்கு. ஆனா ஒரு வீறு கொண்டு இயங்க வேண்டிய காலத்துல அது அமைதி பூங்காவா இருக்கக்கூடாது. இல்ல, வீறு கொள்ள வேண்டிய காலத்துல அமைதியா இருந்துகிட்டு நாங்க எப்பவும் அமைதியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்ப இதற்கு ஒரு பழி சேர்ந்தது. பினைட்டட் ப்ராவின்ஸ் என்று இதை சொன்னார்கள். அதை இருண்ட மாகாணம் என்று தமிழில் சொன்னார்கள். பாரதி எழுதும்போது தூங்குமூஞ்சி மாகாணம் என்று தமிழ்நாட்டை, சென்னை மாகாணத்தை குறிப்பிட்டு எழுதினார்கள். இந்த தூங்குமூஞ்சி மாகாணத்தை தட்டி எழுப்பிய பெருமைக்குரியவர் வஉசி. தூங்குமூஞ்சி மாகாணம் முதலில் எழுந்து பற்றி எரிந்தது, சுடர்விட்டு இந்தியா முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் சுடர்பரப்பி காட்டியது என்பது திருநெல்வேலியில் தான். அப்ப இந்த எழுச்சி, இந்த இருண்ட மாகாணம் விழித்தெழுவது, இருண்ட மாகாணத்திற்கு ஒளி கொளுத்துவது, அடிமை தலையில் இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுவது,
அறியாமையில் இருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டி அவனை அறிவு நிலைக்கு ஆட்படுத்துவது, தூங்குகிற மாகாணத்தை தட்டி எழுப்புவது என்பதெல்லாம் வஉசியினால் செய்யப்பட்டவை, ஒரு தனி ஆளுமையினால் செய்யப்பட்டவை. முழு பெருமையையும் அவருக்கு கொடுப்பது நியாயமா என்றால் மிகவும் நியாயம். முழு பெருமைக்கும் உரியவர் அவர் மட்டும்தான். 1898 காங்கிரஸில் சேர்ந்து விட்டார். எந்த நடவடிக்கையும் இல்லை. வங்காளம் எப்போது 1905 பிரிக்கப்பட்டதோ வஉசி உள்ளே வருகிறார், நடவடிக்கைக்கு வருகிறார். நடவடிக்கை செயல் வேகம் கூடுகிறது. 1906 கல்கத்தா மாநாடு நடக்கிறது. வஉசி தன்னுடைய பொறுப்பில் ஆட்களை திரட்டி கொண்டு கல்கத்தா மாநாட்டுக்கு போகிறார். பிறகு பொறுப்பு வஉசிக்கு வந்து சேருகிறது. இப்ப வஉசி அப்போதே இங்கே திருநெல்வேலி மில்ஸ் லிமிடெட் இந்த ஆண்ட்ரூ ஹார்வி அண்ட் பிராங்க் ஹார்வி என்று அண்ணன் தம்பிகள் 2 பேர், அவர்கள் இங்கே மில்லெல்லாம் தொடங்கி விட்டார்கள். திருநெல்வேலியில் திருநெல்வேலி மில்ஸும், தூத்துக்குடியில் கோரல் ஆலை என்று சொல்லப்படுகிற கோரல் மில்ஸும் தொடங்கி விட்டார். மதுரையில் மெஜுரா மில்ஸ், அது ஹார்வி மில்ஸ்னு முதல்ல பேர். அந்த மில் அமைந்திருக்கிற பகுதிக்கே மதுரையில் ஆர்விப்பட்டி அப்படின்னு தான் பேர். ஆர்விங்கிறது இவங்க பேர், அண்ணன் தம்பி 2 பேர், ஆண்ட்ரூ ஹார்வி, பிராங்க் ஹார்வி என்கிற அண்ணன் தம்பிகள் 2 பேர். இவர்களுடைய வேலை என்னவென்றால், திருநெல்வேலி பகுதியில் விளைகிற பஞ்சை கொள்முதல் செய்து, மிக குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து, அதை பட்டையடித்து, அதை சிப்பம் கட்டி, அதை தூத்துக்குடியிலிருந்து கப்பல் வழியாக வெளிநாட்டில் நூலாடை ஆக்குவதற்காக அதை ஏற்றுமதி செய்வது என்பதுதான். பிறகு பஞ்சை பட்டை கட்டி ஏற்றுமதி செய்வது என்பது ஒன்று, பிறகு பஞ்சை நூற்பதற்கு இங்கேயே ஆலை அமைப்பது என்பது இரண்டாவது. இதற்கான மின்சார தேவைகள் எல்லாம் வேண்டும் என்கிற நிலையில் பாபநாசம் அருவியில் விழுகிற அந்த விசையை பயன்படுத்தி ஒரு டர்பைனை இறக்குமதி செய்து இவர்கள் மின்சார உற்பத்தியும் செய்து தங்களுடைய மில்லினுடைய தேவைக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். தூத்துக்குடியில் இயங்கிய அந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனியினுடைய முகவர்களாகவும் அவர்கள்தான் இருந்தார்கள். அவர்கள்தான் தலைமை முகவர்கள், இவர்கள்தான் முதலாளிகள். இவர்களுடைய பொருளை கப்பலில் ஏற்றி அனுப்புவார்கள். அந்த கப்பலில் எந்த பொருளை ஏற்றலாம், எவ்வளவு டிக்கெட் வாங்கலாம், எவ்வளவு எடை ஏற்றலாம் என்பதை தீர்மானிக்கிற தலைமை முகவர்களாகவும் இவர்களே இருந்தார்கள். ஆகவே இந்த பகுதி ஒரு ஏகபோக வெள்ளையர் ஆதிக்க பகுதியாக ஆக்கப்பட்டிருந்த நிலையில் வஉசி உள்ளே நுழைகிறார். வஉசி அரசியலில் தீவிரம். அந்த ஏத்தனை பஞ்சுக்கே திருநெல்வேலி பஞ்சு என்று அடையாளம் காட்டுகிற வகையில் அதுக்கு டின்னீஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. டின்னவேலின்னு அவன் சொல்றான் இல்லையா, அப்ப இங்கே உருவாகி பட்டையடிச்சு அனுப்புற பஞ்சுக்கு டின்னீஸ் அப்படின்னு பேர். அது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க, டின்னீஸுங்கிற பஞ்சை. அப்ப வஉசி இங்கே களத்தில் இறங்கிய போது அது வரைக்கும் களம் எப்படி இருந்தது என்றால், அரங்குகளில் கூட்டம் நடத்துவார்கள். அரங்குக்குள்ள ஒரு 50 பேர் உட்காரலாம், 100 பேர் உட்காரலாம். அந்த அரங்குகளுக்குள் பெரிய மனிதர்கள் கூட்டம் கேட்பதற்கு வருவார்கள். இந்த பெரிய மனிதர்களுக்கு கூட்டம் பேசுவதற்காக இன்னும் பெரிய மனிதர்கள் வருவார்கள். இவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்கள், அவர்கள் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்பார்கள். ஆங்கில உரையாடலாகவே இந்த இயக்கம் நடந்து கொண்டிருந்தது, காங்கிரஸ் இயக்கம். வஉசி உள்ளே நுழைந்த போது அவர் சில முன்னெடுப்புகளை செய்தார். 3 வேலைகள் செய்தால்தான் இங்கே இருக்கிற விடுதலை இயக்கம் வேகம் பெறும். என்னென்ன அப்படின்னா, நமக்கு வேண்டியது என்ன? சுயராஜ்யம், தன்னாட்சி. எங்களுடைய நாடு, நாங்கள் ஆள்வோம். இவ்வளவு காலம் நாங்கள் ஆண்டோம், நாங்கள் ஆளத் தெரியாதவர்கள் இல்லை, நாங்கள் ஆள்வோம், எங்களுக்கு அறிவு இருக்கிறது, நாங்கள் விடுதலையானவர்கள், உனக்கு அடிமையாக நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆகையினால் இதை எங்களிடம் விட்டு நீ வெளியேறு. மண் எங்களது, மக்கள் எங்களுடையவர்கள், ஆட்சி எங்களுடையது என்பது முன்னெடுப்பு. அப்ப தன்னாட்சி வேண்டும், சுயராஜ்யம். சுயராஜ்யம் எப்படி வரும்? அவன் ஏறி உட்கார்ந்துட்டான், எல்லாம் அவனுடைய பொறுப்புல இருக்கு, முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எப்படி வரும்? அப்ப அதுக்கு மக்களுக்கு அந்த உணர்வை ஊட்டும். நம்ம எதை கொண்டு அடிமைப்படுத்தினா? அவன் எதுக்கு வந்தான்? வியாபாரம் பண்றதுக்கு வந்தான். அவனுடையது முழுக்க வணிக நிறுவனம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பவன் வியாபாரம் பண்றதுக்கு தான் வந்தான். அவன் மெல்ல இந்த பொருளை விற்கிறேன், அந்த பொருளை விற்கிறேன், இங்கே கிடங்கு வச்சுக்கிறேன், இங்கேருந்து பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன், உனக்கு காசு தர்றேன், உன் மிளகை கொடு, உன் முத்தை கொடு, உன் துகிலை கொடு, தோகையை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் விற்றான். அங்கே இருக்கிற பொருள்களை கொண்டு வந்து இங்கே விற்றான். நம்முடைய மன்னர்கள், சண்டையடித்துக் கொள்கிற மன்னர்களுக்கு துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் குண்டுகளும் இவற்றை இயக்குகிற ஆட்களும் கூலி வாங்கி கொண்டு கொடுத்தான். அப்ப இவர்களுக்குள் சண்டையை தூண்டி விடுவது, பிறகு உனக்கு துப்பாக்கி தருகிறேன் என்று சொல்வது, எனக்கு துப்பாக்கியால் சுட தெரியாது என்று சொல்லுகிற போது சுடுவதற்கும் நான் ஆள் தருகிறேன், கூலி மட்டும் நீ கொடு என்று கேட்பது. ஆற்காடு நவாபுக்காக அப்படி படை அனுப்பி ஆற்காடு நவாபால் பணம் கொடுக்க முடியாத நிலையில் நாங்களே வரி வசூல் செய்து எடுத்துக்கொள்கிறோம் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இறங்கி வரி வசூல் செய்ய ஆரம்பித்து கலெக்டர் என்ற பதவியை வரி வசூல் செய்வதற்காகவே உருவாக்கி மெல்ல இவர்கள் காலூன்றி நிலப்பரப்பே அவர்களுடையது, ஆட்சி அவர்களுடையது, உரிமை அவர்களுடையது என்கிற நிலைக்கு அவர்கள் ஆளாக்கி விட்டார்கள். இப்ப
இதை உடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் பொருளை வாங்காத. பின்னாடி காந்தி அந்த நிலை தான் எடுக்கிறாரு. காந்திக்கு முன்னாடியே சுதேசியம் என்கிற கருதுகோள் வஉசியினுடைய காலத்திலேயே ஊன்றப்பட்டு விட்டது. நம்முடைய பொருள்களை நம்முடைய ஆட்கள் இவ்வளவு காலம் உற்பத்தி செய்யவில்லையா? இவ்வளவு காலம் அந்த பொருள்களை கொண்டு நாம் வாழவில்லையா? இனிமேலும் அப்படி வாழ்வது கடினமான காரியமா? ஆகையினால் நம்முடைய பொருள்களை நாம் உற்பத்தி செய்வோம், நாம் வாங்குவோம், நாம் பயன்படுத்துவோம், நுகர்வோம். இவன் பொருளை என்னத்துக்கு வாங்குறது? நம்ம துணி கொஞ்சம் முரடா இருந்தா இருந்துட்டு போகுது. வலுவலுன்னு இருக்கிற துணியை வாங்கி என்ன செய்ய போறோம்? பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்முடைய பொருள்களை ஆதரிப்போம் என்று சுதேசியத்திற்கு திருப்ப வேண்டும். சுயராஜ்யம் வர வேண்டும் என்றால் அவனுடைய வணிக மேலாதிக்கத்தை உடைக்க வேண்டும். பொருளாதார அடிப்படையில் அவனுடைய ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பொருள்களை நாம் வாங்க வேண்டும். ஆகையினால் சுயராஜ்யம் வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் சுதேசியம். நம்முடைய பொருள்கள் உற்பத்தி, நம்முடைய பொருள்கள் விற்பனை, அவற்றினுடைய மேலாதிக்கம். நாம் நமக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நாம் அவற்றை வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்வோம். நம்முடைய பஞ்சை இவன் ஏற்றுகிறான், பஞ்சு நம்முடையது, விளைவிக்கிற விவசாயி நம்முடையவன், அதை பஞ்சாக அடிக்கிற கூலியாள் நம்முடைய ஆள், அதை சிப்பம் கட்டுகிறவன் நம்முடைய ஆள். இவன் அதை வெளிநாட்டிற்கு கடத்தி சென்று அதை பொருளாக்கி திருப்பி கொண்டு வரும்போது கூடுதல் விலை பெறுவான் என்றால் இது திருட்டு இல்லையா? எல்லா உழைப்பும் நம்முடையது, ஆனால் அதில் பெறுகிற லாபம் அவனுடையது என்றால் அது திருட்டு. இந்த வேலையை நாம் அனுமதிக்க தேவையில்லை. நாம் செய்வோம், நமக்கு பயன்படுத்துவோம், மற்றவர்களுக்கும் இதை அனுப்புவோம், இதை செம்மைப்படுத்துவோம். ஆகையினால் சுதேசியம் வேண்டும் என்கிற இரண்டாவது முன்னெடுப்பை வைக்கிறார். இவை இரண்டும் நடக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும். அதுதான் மாபெரும் காரியம். மக்களுக்கு அறிவில்லை. அறிவில்லை என்றால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்வதற்கு மக்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை மிகவும் கொடுமையானது. ஏனென்றால் தான் அடிமை என்பதையும் அறியாமை அவர்களுக்கு காட்டாது. ஆகையினால் இந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் தேசிய கல்வியை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேசிய கல்வி என்பது என்ன? இப்போது வந்திருக்கிற தேசிய கல்வி அதோடு நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இப்போது ஒரு தேசிய கல்வி வந்திருக்கிறது, புதிய தேசிய கல்வி, ஒரு தேசிய கல்வி என்பது தேசம் என்பதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். மக்களுக்கு தேசம் என்பதே தெரியாது. ஒரு பொலிட்டிக்கல் நேஷனாலிட்டி என்பது மக்களுக்கு தெரியாது. ஒரு அரசியல் தேசம் என்பதை குறித்து மக்களுக்கு அதுவரை ஓர்மை இல்லை. இந்தியா என்கிற நாடு ஒரு ஒற்றை நாடு. எந்த அடிப்படையில்? அரசியல் தொகுப்பின் அடிப்படையில். இந்த அரசியல் தொகுப்பின் அடிப்படையில் அது ஒரு ஒற்றை அரசியல் தேசமாக ஆகிய நிலையில் அந்த உணர்வை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். இது நமது நாடு, இது நம்முடைய ஆட்சிக்கு உரிய பரப்பு, இதற்கான உரிமையாளர்கள் ஆளுநர்களாக நாம் தான் இருக்க வேண்டுமே தவிர அவன் இருக்க முடியாது என்பதை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த கருதுகோள் புதியது. மக்களுக்கு அதுவரை தேசம் என்கிற உணர்ச்சி இல்லை. நான் மதுரைக்காரன், நான் திருநெல்வேலிக்காரன், நான் காரைக்குடிக்காரன் என்று சொல்ல தெரியுமே ஒழிய நான் இந்தியாக்காரன் என்கிற உணர்ச்சி அப்போது இல்லை. அவர்களுக்கு அது ஊட்டப்படவில்லை, சொல்லித்தரப்படவில்லை. இந்த அரசியல் பாடத்தை அவர்களுக்கு நடத்த வேண்டும். அப்ப இதுதான் தொடக்க புள்ளி. இதை ஒரு தேசம் என்று கற்பித்து, இந்த தேசத்தின் உரிமையாளர்கள் நீங்கள் என்று கற்பித்து, நீங்கள் அடிமைகள் இல்லை, அவன் உங்களை ஆதிக்கம் செய்கிறான் என்று அவர்களுக்கு கற்பித்து, பிறகு அவனுடைய பொருளாதார ஆதிக்கத்தை உடைத்து நம்முடைய சுதேசி பொருள்களை உற்பத்தி செய்து பிறகு சுயராஜ்யம் பெறுவது. சுயராஜ்யம் என்பது கடைசி படி, தொடக்கப்படி தேசிய கல்வி என்பது. அப்ப வெள்ளைக்காரனுடைய கல்வி இங்கே போதிக்கப்பட்டது. இவர்கள் வெள்ளைக்காரனுடைய கல்வியை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள் என்றால், எப்போதுமே கல்வி என்பது ஆளுகிறவன் திணிப்பதாக இருக்கக்கூடாது. நீ மேல இருந்து திணிக்க கூடாது, இதைத்தான் நீ படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நீ திணிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ உனக்கு சௌரியமானதை தான் சொல்லுவ. உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை நான் படிக்க வேண்டும் என்று நீ சொல்வாய். உனக்கு சௌகரியமானதை நான் ஏன் படிக்க வேண்டும்? எனக்கு சௌகரியமானதை, எனக்கு அறிவூட்டுவதை, என்னை விடுதலை செய்யக்கூடியதைத்தான் நான் படிக்க வேண்டுமே தவிர உனக்கு வசதி உருவாக்கி தருவதை நான் ஏன் படிக்க வேண்டும்? வெள்ளைக்காரனுடைய கல்வி என்பது வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுவிக் கொள்வதற்கு நம்மை பணியாட்களாக உற்பத்தி செய்கிற கல்வி. அதை நான் ஏன் படிக்க வேண்டும்? வடக்கிலிருந்து ஒரு கல்விக் கொள்கை வருகிறது என்றால் அந்த கொள்கை, கல்விக் கொள்கை யாருக்கு நன்மையான கொள்கை? அது அங்கே ஆளுகிற தரப்பில் இருக்கிறவர்களுக்கு நன்மையான கொள்கை என்றால் அதை ஏன் நான் படிக்க வேண்டும்? எனக்கு விடுதலை தருகிற கொள்கையை தானே நான் பின்பற்ற வேண்டும் என்கிற கேள்வி எப்போதும் இருக்கிற கேள்வி. அப்போது இவர்கள் இந்த தேசிய கல்வி என்பதை முன்வைத்து வஉசி இதை தொடங்குகிறார். காட்சிகள் தலைகீழாகின்றன. இருண்ட மாகாணம் திடுக்கென்று விழித்தெழுகிறது. ஒரு ஆண்டாள் பாட்டொன்று இருக்கிறது. மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்று அந்த பாட்டு வரும்.
ஒரு மலை குகையில் ஒரு சிங்கம் ஒன்று ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. மழைக்காலத்தில் வேட்டையாடுவதற்கு ஒன்றும் வேலை இல்லை என்று பேசாமல் அந்த மலை குகையில் மழைக்கு ஒதுக்கமாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிங்கம் விழித்தெழுகிற காலம் வரும்போது அது தன்னுடைய உறக்கத்தை விட்டு விழித்தெழுந்து தன்னுடைய பிடரி மயிரை உதறி வேரி மயிர் பொங்க போதருமா போலே அப்படின்னா அப்படி ஒரு சிலிர்த்து அந்த சிங்கம் எழுவதை போல திருநெல்வேலி எழுகிறது. அப்போதைய திருநெல்வேலி என்பது தூத்துக்குடியையும் சேர்த்ததுதான் திருநெல்வேலி மாவட்டம். இப்போதுதானே பிரித்தார்கள். வஉசி தூத்துக்குடியிலிருந்து இயங்கினார்கள். எழுச்சி திருநெல்வேலியில் தான் நிகழ்ந்தது. கலவரம் திருநெல்வேலியில் தான் முதலில் நிகழ்ந்தது. அப்ப வஉசி இதை தொடங்கிய போது திடுக்கென்று விழித்து அது வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெயர்ந்துதறியது திருநெல்வேலி மாவட்டம். தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகள் அப்படி இல்லை. வஉசி இங்கிருந்து செயல்படுகிறார். திருநெல்வேலி தான் முதலில் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெயர்ந்துதறி சிலிர்த்து நிற்கிறது. அப்ப வஉசி 2 ஆண்டுகள் தான் வஉசி செயல்படுகிறார். 1906 இருந்து 1908 2 ஆண்டுல கலேபரமாகுது. செய்யாத வேலைகள் எல்லாம் செய்கிறார். 1908 கைது பண்ணி உள்ளே தள்ளிவிட்டார்கள். அப்ப அவர் செய்தது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அதுவரைக்கும் மிதவாதிகளினுடைய கையில் இருக்கிறது. கோபாலகிருஷ்ண கோகலே மாதிரியான மிதவாதிகள் அவர்களுடைய கையில் தீவிர செயல்பாடு வேண்டும் என்று நினைக்கிற பாரதி மாதிரியான வஉசி மாதிரியான ஆட்களுக்கு உகந்த தலைவராக திலகர் தான் இருக்கிறார். அப்ப திலகர் தலைமைக்கு காங்கிரஸ் வரவில்லை என்கிற போது இவர்கள் திலகரை தலைமையாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இன்னொரு தரப்பு நிதானமாக போவோம், வெள்ளைக்காரனோடு எதிர்த்து முட்டுவதற்கு நமக்கு தெம்பில்லை, நிதானமாக போவோம் என்று கருதுகிற மிதவாத தரப்பாக கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இதுல காங்கிரஸ் மாநாடு, சூரத் மாநாடு 1907 காங்கிரஸ் பிளக்கிறது. இந்தியாவிலேயே மிக அதிகமாக திரும்ப பிளந்து போன ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ்ல நடந்த பிளவுகளின் அளவுக்கு வேற எந்த கட்சியிலையும் நடக்கல. அத்தனை முறை பிளந்திருக்கிறது. மாகாணத்திற்கு மாகாணம் பிளந்திருக்கிறது. பிளவுகள் எல்லாம் சுதந்திரத்திற்கு பின்னால் நடந்தன என்று கருத வேண்டாம். சுதந்திரத்துக்கு முன்னாலேயே பிளவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. மிதவாதம், தீவிரவாதம். திலகரனுடைய கட்சியின் சார்பில் ஒரு பிளவு நேர்ந்தது. நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்று பெயர் வைத்துக் கொண்டு இவர்கள் விலகினார்கள். அதனுடைய தலைமை பொறுப்பு சென்னை மாகாண தலைமை பொறுப்பு வஉசியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வஉசி தலைவராக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறார். எல்லாவற்றையும் முடுக்குகிறார். ஒரு தலைவனுடைய வேலை என்பது இது திரைப்படத்தில் வருகிற கதை தலைவனை போல ஒரு அரசியல் தலைவன் செயல்பட முடியாது. திரைப்படத்தில் அடிமை தலை பூண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருவன் கதை தலைவன் சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அடிமை தலையாக உடைப்பான். அப்படியெல்லாம் உடைக்க முடியாது. ஒரு தலைவன் எல்லாருடைய அடிமை தலையும் தான் ஒருவனாகவே நின்று தனித்தனியாக உடைத்தல் என்பது நடக்காது. இது ஊர்கூடி தேர்தலுக்கு வேண்டிய காரியம். ஆகையினால் வஉசி செய்த வேலை ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். உங்களை சுரண்டுகிறார்கள், அவர்கள் கொழுக்கிறார்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மூலதனம், ஆனால் நீங்கள் அடிமைகள், அவர்கள் முதலாளிகள். இது என்ன நிலை என்று சிந்திக்க தூண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் வஉசி செய்து. விழித்து விட்டால் விழித்தவன் தன்னுடைய கையில் இருக்கிற விலங்கை பார்க்கிறான். பிறகு விலங்கை உடைக்கிற வேலையை அவனே செய்து கொள்வான். வஉசி போய் விலங்கை உடைக்க வேண்டாம். நீ அடிமையாக இருக்கிறாய், உன்னுடைய கையில் விலங்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டினால் போதும், அவனுக்கு அறிவூட்டினால் போதும். விலங்கை உடைக்கிற வேலையை அவன் பார்ப்பான். அதை வஉசி செய்கிறார். வஉசி செய்த முதல் வேலை அரங்கங்களுக்குள் நடந்து கொண்டிருந்த பேராய கூட்டங்களை, காங்கிரஸ் கூட்டங்களை எல்லாம் பொது வெளிக்கு கொண்டு வந்து. பொது வெளி என்கிற சொல்லே வஉசி காலத்தில் தான் வருது. பொது ஜனம், பொது வெளி, மொழி தமிழ் 3 பொதுமக்களுக்காக பேசுகிறார். அறிஞர்கள் சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களுக்காக பேசுவதில்லை. 100 பேர் இருப்பார்கள், 50 பேர் இருப்பார்கள். அவர்களிடம் பேசி எப்படி இந்த தேசம் விடுதலை பெறும்? இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களிடம் பேசுவதன் மூலம் அல்லவா இந்த தேசம் விடுதலை பெறும். ஆகையினால் லட்சக்கணக்கான மக்களிடம் எந்த மொழியில் பேசுவீர்கள்? ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு என்ன புரியும்? ஆகையினால் தமிழில் பேச வேண்டும். லட்சக்கணக்கான மக்களை அரங்கங்களுக்குள் எப்படி அழைப்பீர்கள்? ஆகையினால் மக்கள் இருக்கிற பொதுவெளிக்கு போய் பேசுவோம். அப்ப பொது வெளி வருகிறது, பொது மக்கள் வருகிறார்கள், பொது மொழி வருகிறது, தாய்மொழி வருகிறது. களம் மக்களுக்காக திறந்து விடப்பட்டு விட்டது. காந்தியினுடைய மாபெரும் வெற்றி எல்லா மக்களையும் அவர் அரசியலுக்குள் இழுத்தார் என்பதுதான். அதற்கான தொடக்க புள்ளி வேலைகளை எல்லாம் செய்தவர் இங்கே வஉசி. வஉசியினுடைய அரசியல் தரப்பு வேறு, காந்தியினுடைய அரசியல் தரப்பு வேறு. ஆனால் சுதேசியம் என்ற நிலையிலும், வெள்ளைக்காரனை புறக்கணித்தல் என்ற நிலையிலும், அவனுடைய பொருளாதார மேலாதிக்கத்தை உடைத்தல் என்ற நிலையிலும், பொதுமக்களிடம் போய் பொதுமக்களின் மொழியில் பொதுமக்களிடம் உரையாடுவது, பொதுவெளியில் உரையாடுவது என்ற நிலையிலும் வஉசியும் காந்தியும் ஒரே நிலைதான் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் வேகமாக இருக்கிறார், காந்தி வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறார். வேறுபாடுகள் இருக்கின்றனவே ஒழிய அவருடைய அடிப்படை உணர்ச்சிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன.
அப்போ வஉசி திட்டம் மக்களை சந்தித்து திரும்ப திரும்ப பேசுவது, இந்த தேசத்தை பற்றிய அறிவை, மக்கள் இருக்கிற அடிமை நிலையை அவர்களுக்கு உணர்த்துவது, இதை வஉசி இடைவிடாமல் செய்கிறார். அவருக்கு துணையாக சுப்பிரமணிய சிவா வந்து சேர்கிறார். வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேசாத இடங்கள் இல்லை என்கிற நிலைக்கு இந்த மாவட்டம் ஆளாகிறது. பாரதி குறிப்பெழுதுகிறான், சென்ற சுபகிருது வருடத்திலே பாரத நாட்டில் சர்வ சுபங்களுக்கும் மூலாதாரமாகிய தேசபக்தி என்ற நவீன மார்க்கம் தோன்றியது. தேசபக்தி என்பது ஒரு நவீன மார்க்கம். அதுவரைக்கும் சிவபக்தி இருந்தது, விஷ்ணு பக்தி இருந்தது. இப்போது தேசபக்தி என்று புதிதாக ஒரு மார்க்கம் தோன்றி இருக்கிறது. அது சகல சௌபாக்கியங்களுக்கும் ஆதாரமாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது. வளர்வதற்கான அடிப்படை ஆதாரமாக செயல்பட்டவர் யார் என்றால் வஉசி. வஉசி வேலை செய்கிறார், பாரதி பாடுகிறார், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். எப்ப வஉசி மாதிரியான ஒரு ஆள் அறிவு கொளுத்துகிற போதுதான் நாம் இருக்கும் நாடு நமதென்பதும் இது நமக்கே உரிமையாம் என்பதுமே நமக்கு விளங்குகிறது. அப்ப அறிவு கொளுத்துகிற வேலை முதன்மையான வேலை, அதை செவ்வனே செய்கிறார். அவன் பாரதி பாடுறான், வெள்ளக்காரனை பார்த்து, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று எதிர்பார்த்து பாடுகிற நிலை. சைவ சித்தாந்தத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமென்மையின் அரண்களல் செலுமே என்று சிவஞான போதத்தில் ஒரு பாட்டு வரும். அதுவரைக்கும் இந்த ஓனாய் வளர்த்த பிள்ளையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மௌக்லி என்று ஒரு கதை, ஜங்கிள் புக் என்று ஒரு கதையில் ஓனாய் வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளையை சிறு வயதிலேயே காட்டுக்குள் அந்த பிள்ளை எப்போது பிழைத்து விடப்பட்டு விட்டது. அந்த பிள்ளையை ஓநாய்கள் வளர்க்கின்றன. அந்த பிள்ளைக்கு மொழி பேச தெரியாது, அந்த பிள்ளைக்கு மனித நாகரிகம் கிடையாது, அந்த பிள்ளைக்கு உடுத்தி கொள்ள தெரியாது. அந்த பிள்ளை ஓநாய்களைப் போலவே மகிழ்ச்சியிலும் ஊ என்று ஊளையிடும், அழும்போதும் ஊ என்று ஊளையிடும். அது தன்னை ஒரு ஓநாயாகவே கருதி கொண்டிருக்கிறது. அப்ப யாராவது சொல்ல வேண்டும் இல்லையா, நீ ஓனாய் இல்லை, நீ மனிதன், உன்னுடைய குணங்கள் மனித குணங்கள், உன்னுடைய சகோதரர்கள் வேறு என்று உணர்த்தினால் அந்த அறிவு தெளிவு அந்த ஓநாய் குழந்தைக்கு வந்தால் அந்த ஓநாய் குழந்தை மனித குழந்தையாக மீள்கிறது. அதை சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா, நீ ஓனாய் இல்லை நீ மனிதன் என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா. அப்படி நீ அடிமை இல்லை, நீ விடுதலையாளன், இந்த நாடு உன்னுடையது என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா. அப்படி வஉசி சேர்கிறார். தேசிய கல்வி ஊட்டப்பட்டு விட்டது. திருநெல்வேலியில் வந்தே மாதரம் கோஷம் ஒலிக்காத இடம் ஏதும் கிடையாது. வெள்ளைக்காரனை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் வந்தே மாதரம் என்று முழங்குகிறார்கள். உணர்ச்சி ஊட்டப்பட்டு விட்டது. இனி அடுத்தது சுதேசி பொருள். அதுவரைக்கும் சுதேசி பொருள் என்று எதை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் கொண்டை ஊசி, பாசிமணி, இவற்றையெல்லாம் தான் சுதேசி பொருளாக, மெழுகுவத்தி, ஊதுவத்தி, இவையெல்லாம் தான் சுதேசி பொருள்கள். வஉசி கருதிய இலக்கு வேறு. அவர் கப்பல் விட வேண்டும் என்று கருதுகிறார். சுதேசி கிடங்குகள் உருவாக்குகிறார். எல்லா பொருள்களையும் சுதேசியாகவே உருவாக்குவோம், இந்த பொருள்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம், அதற்கு கப்பல் விட வேண்டும், கப்பல் நாம் விடுவோம். வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் நம்முடைய ஆட்கள் தயாரிக்கிற பொருட்களை அவனுடைய கப்பலில் ஏற்ற மாட்டான், இடம் இல்லைம்பா, அல்லது கூடுதல் காசு வாங்குவான். வெள்ளைக்காரன் பொருளுக்கு 10 ரூபா அப்படின்னா நம்ம ஆள் பொருளுக்கு 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து எப்படி ஏற்றுறது கப்பலில்? நமக்கு அதுக்கு தெம்பு இருக்காது, நமக்கு அதுக்கு மேலே லாபம் இருக்காது. அப்படி ஒருவேளை மீறி 20 ரூபா கொடுத்து நான் ஏற்றுறேன் அப்படின்னா ஐயோ இடம் இல்லையே அப்படிம்பா. அப்போ நம்முடைய பொருள் ஏறவே ஏறாது, நம்முடைய பொருள் ஏற்றுமதிக்கே போகாது. நம்முடைய பொருளைத்தான் அவன் ஏற்றுகிறான். ஆனால் அவன் ஏற்றும் போது அது பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி, எண்டு ப்ராடக்ட் ஆக்கி அதை ஏற்றணும்னா அவன் ஏற்ற விட மாட்டான், அவன் தடுக்கிறான். நம்முடைய வணிகத்தை அவன் தடுக்கிறான். என்ன சிக்கல்? நம்மிடம் கப்பல் இல்லை, நாம் கப்பல் விடுவோம். திட்டமிட்ட உடனேயே அதை செய்து விட்டார். ஒரு கப்பலை வாடகைக்கு பிடித்து வாடகை கப்பல் ஓட்டுகிறார். கொழும்புக்கு வாடகை கப்பல் ஓடுகிறது, வஉசியால் ஓட்டப்படுகிறது. சுதேசி, அதுக்கு பிறகு அதுக்கு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி கப்பல் சங்கம், சுதேசி நீராவி கப்பல் சங்கம் என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வாடகை கப்பல் ஓட்டுகிறார். பிறகு பதிவு செய்த அந்த நிறுவனத்தின் வழியாக 2 கப்பல்கள் வாங்கி அந்த கப்பல்களை ஓட்டுகிறார். இந்த கப்பல் வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த காலத்தினுடைய நிலைமையை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும். வெள்ளைக்காரன் தூத்துக்குடி அப்போ ஒரு பெரிய நகரமே இல்லை, தூத்துக்குடியை பற்றி அவனுக்கு மதிப்பே இல்லை வெள்ளைக்காரனுக்கு. தூத்துக்குடியை பற்றி அவன் குறிப்பு எழுதுறான், இட் இஸ் அ ஃபில்த்தி டவுன், ஹைடியஸ் டவுன் அப்படின்னு எழுதுறான். ஒரு அருவருப்பான அசிங்கம் முடிச்ச நகரம் தூத்துக்குடி.
அப்படின்னு எழுதுறான். அந்த கடலில் எளிதாக கரையோடு ஒட்டி வர முடியாது. மண் அடித்து கொண்டே இருக்கும், மண்ணை தோண்டி கொண்டே இருக்க வேண்டும், தூர்வாரி கொண்டே இருக்கணும், ட்ரெட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நெருக்கி வரும். ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற தீவில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு படகு வழியாக தான் மக்களை பொருட்களை எல்லாம் தூத்துக்குடி கரைக்கு கடத்தணும். பெரிய கப்பல்களெல்லாம் கொழும்பில் நிற்கும். ஆகையினால தூத்துக்குடியிலேருந்து தோணி கிளம்பி கொழும்புக்கு போய் பொருளை இறக்கிட்டு கொழும்பில் பயணிகளும் போவார்கள், பொருள்களும் போகும். பிறகு கொழும்புலேருந்து தூத்துக்குடிக்கு திரும்பி வரும். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 5 மணிக்கு வெள்ளைக்காரன் கப்பல் எடுத்தான்னா காலையில் 8 மணிக்கு கொழும்புக்கு போகும். மறுபடியும் அன்று மாலை 6 மணிக்கு கொழும்புலேருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு 7 மணிக்கு வரும். இது டெய்லி ஷட்டில். தினசரி ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட கப்பல் ஓட்டுகிறார்கள் எல்லா நாட்களும். அப்போது அவர்களிடத்தில் வஉசி கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக தானும் இறங்குவது. வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கம் என்பது கடல் ஆதிக்கம் தான். அவன் எங்கேயோ இருக்கிற ஒரு குட்டி தீவில் இருந்து வந்தவன், குட்டி நிலப்பரப்பிலிருந்து வந்தவன். அவன் நாடு தமிழ்நாடு அளவுக்கு கூட இருக்காது, அங்கேருந்து வந்தவன். அவன் நாட்டில் ஒரு வளமும் கிடையாது, அவன் நாட்டில் காடு கிடையாது, மலை கிடையாது, அது ஒரு ஒன்றுமில்லாத இடம். அவன் ஊரில் மிருகங்கள் கிடையாது, அவனுக்கு பாதி விலங்குகளுக்கு பெயரே தெரியாது. எல்லா விலங்குகளினுடைய பெயர்களையும் பூக்களினுடைய மரங்களினுடைய பெயர்களையும் நம்மகிட்ட இருந்து தான் அவன் எடுக்கிறான். அவன் இவ்வளோ பெரிய காடுகளையும் மலைகளையும் இயற்கை வளத்தையும் பார்த்ததே இங்கே தான். அவனுடைய நாட்டில் அவையெல்லாம் இல்லை. அவனுடைய வளம் என்பது என்ன அப்படின்னா, அவன் வெளிநாட்டுக்கு கப்பலில் போவான், அவன் தயாரித்ததை அங்கே விற்பான், அங்கே இருக்கிறத சுரண்டி அவன் நாட்டுக்கு கொண்டு போவான். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக இருந்தது என்பது அவன் நடத்திய அந்த கப்பல் போக்குவரத்து தான். இந்த கப்பல் போக்குவரத்து தான் அவனுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை உடைத்து விட்டால் அங்கே குறி வைக்கிறார் வஉசி, முதுகெலும்பை உடைப்போம். அவனுடைய பொருளாதார மேலாதிக்கத்திற்கான முதுகெலும்பாகிய கப்பல் போக்குவரத்தை உடைத்து விடுவது என்று குறிவைத்து அதற்கான வேலைகளை செய்கிறார். அவர் அந்த வேலையில் இறங்கும் போது வெள்ளைக்காரனுடைய பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி, வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு நேவிகேஷன் கம்பெனி வச்சுருக்கான். நமக்கு ஓடின கப்பல்கள் பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி, ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அதில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட நீராவி கப்பல்கள் ஓடுகின்றன. 100க்கும் மேற்பட்ட நீராவி. வஉசி 2 கப்பலோடு இறங்குறார். அவன் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வைத்திருக்கிறான். அவன் ஒவ்வொரு தடவையும் ஏற்றி இறக்குற அந்த பொருட்களினுடைய எடை என்ன அப்படின்னா 6,50,000 டன் பொருட்களை ஏற்றி இறக்குகிறான். வஉசி 2 கப்பலை வைத்து எத்தனை டன் ஏற்றி விடுவார்? 6 லட்சம். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஜெயண்டா இருக்கான், எவ்வளோ பெரிய ராட்சச வளர்ச்சியோடு இருக்கிறான். அப்படி ஒரு ராட்சச வளர்ச்சியோடு நிரம்பி நிற்கிற, அடிமேலை கடல் முழுவதும் நிரம்பி நிற்கிற ஆதிக்கம் மிகுந்த வெள்ளைக்காரனுடைய அந்த கப்பல் நிறுவனத்தை உடைப்பதென்று வஉசி துணிவது என்றால் அது எப்பேற்பட்ட முரட்டு துணிச்சல். அது ஒன்றும் சாமானியமானது கிடையாது, அச்சமாக இருக்கும் நமக்கு. இவ்வளவு பெரிய அசுரனை 2 கப்பலை வைத்து நாம் எப்படி வீழ்த்துவது என்று அச்சமாக நாம் துணியவே மாட்டோம். அவர் துணிந்தார், எண்ணி விட்டு துணிந்தார். பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்பதே இல்லை. வெள்ளைக்காரன் அதில் என்னென்ன சௌகரியமெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. கப்பல் வந்து தூத்துக்குடியிலேருந்து போகுது, கப்பல் ராமேஸ்வரத்துலேருந்து போகுது. அப்போ ராமேஸ்வரத்துலேருந்து கொழும்புக்கு போகும். அப்போ இங்கே தலைமன்னாருக்கு போகும், தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போகும். அப்போ இந்த கப்பல்களோடு இணைக்கிறதுக்கு ரயில்கள் விடுறான். வெவ்வேறு இடங்கள்லேருந்து நீங்கள் கப்பலுக்கு பொருளை கொண்டு வரலாம், ரயில் வழியாக ஆட்களும் வரலாம். அப்போ நீங்கள் வந்து தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, ரயில்வே கவுண்டர்லேயே கப்பலுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துடலாம். இந்த கப்பலோடு உங்களை இணைக்கிற அந்த ரயிலுக்கு போட் மெயில் அப்படின்னு பேர் வச்சு அந்த ரயில்களை கொண்டு வர்றான். அப்போ முழு ஆதிக்கம், முழு பரவல் அவன் பொறுப்பில் இருக்குது. இதை எதிர்த்து அஞ்சாமல் 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற ஒன்றை ஆரம்பித்து கப்பல் விடுகிறார். முதல்ல கப்பல் விட்டவர் வஉசி தானா? வெள்ளக்காரனை எதிர்த்து முதல்ல கப்பல் விட்டவர் வஉசி தானா? நம்ம அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று சிறப்பிக்கிறோம். முதலில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவர் மட்டும்தான் கப்பல் விட்டாரா என்று தேடி பார்த்தா ஏற்கனவே கப்பல் விட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். யார் அப்படின்னா, நம்ம ரவீந்திரநாத் தாகூரினுடைய தாத்தா, ரவீந்திரநாத் தாகூரினுடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர், அவருடைய தாத்தா துவாரகநாத் தாகூர் என்பவர் கப்பல் விட்டிருக்கிறார். ஆனால் அவர் விட்ட கப்பல் என்பது வெள்ளைக்காரனுடன் ஒப்பந்தத்தில் விட்டது. வெள்ளைக்காரனோடு சேர்ந்து ஒரு கூட்டணியாக கப்பல் விட்டிருக்கிறார். அதிலையும் வெள்ளைக்காரன் செஞ்ச கோளாறுகளின் காரணமாக அவருடைய கப்பல் கம்பெனியில் நட்டம் உண்டாகி பிறகு அதை ஏற கட்டி அவருக்கு வந்த கடன்களை எல்லாம், துவாரகநாத் தாகூருக்கு வந்த கடன்களை எல்லாம் அவருடைய மகனாகிய தேவேந்திரநாத் தாகூர் பின்னால் அடைக்கிறார். அப்ப முதல் கப்பல் அவர் விட்டார் துவாரகநாத் தாகூர். பிறகு தர்மநாதன் புரோச்சந்தி என்கிற ஒரு பாண்டிச்சேரிக்காரர், புதுச்சேரிக்காரர்,
அவர் கப்பல் விடுகிறார். அவர் தென்சீன கடலில் கப்பல் விடுகிறார். அவர் கொச்சியையும் கம்போடியாவையும் இணைக்கிற வகையில் கப்பல் விடுகிறார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு அவருடைய கப்பல் ஓடி இருக்கிறது. அவருடைய அந்த கப்பல் விடும் முயற்சியை பிரெஞ்சுக்காரர்கள் ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கி அதை குலைத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதை இல்லாமல் அடித்து விட்டார்கள். அப்ப இவர் தமிழர், இவரும் கப்பல் ஓட்டி இருக்கார். அவரை ஏன் கப்பல் ஓட்டிய தமிழர்னு சொல்லல, வஉசி ஏன் கப்பல் ஓட்டிய தமிழர்னு சொல்றோம். பிறகு ஜம்ஷெட்ஜி டாட்டா, இப்போது இருக்கிற டாட்டாக்களினுடைய மூலவர் பாட்டனார் ஜம்ஷெட்ஜி டாட்டா, அவர் தான் டாடா நிறுவனத்தினுடைய தொடக்க பிதாமகர். அவர் 1893 டாடா லைன்ஸ் என்கிற பேரில், இங்கே விமானம் விட்டது முதல்ல டாடா ஏர்லைன்ஸ் தான். இப்போ மறுபடியும் டாட்டாவுக்கே போயிடுச்சு. இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் திரும்பவும் டாட்டாவுக்கே போயிடுச்சு. கப்பல் விட்டவர்களும் அவர்கள் தான். டாடா லைன்ஸ் என்கிற பேரில் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியார். அவர்கள் ஏன் தொடங்கினார்கள்? அவர்கள் ஒரு சுதேசி மில் வைத்திருக்கிறார்கள், காட்டன் மில். அதிலே நூற்பு நடக்கிறது, நூற்பாலையில். அந்த பொருள்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுகிறார்கள். அவர்கள் கஞ்சா தோட்டம் வைத்திருக்கிறார்கள், கஞ்சாவையும் ஏற்றுகிறார்கள். ஏற்றுவதற்கு வெள்ளைக்காரன் கப்பலை விட்டால் வேறு வழி இல்லை. வெள்ளைக்காரனோ 2 பங்கு வாடகை கேட்கிறான். இந்தியனுடைய பொருளை ஏற்றுவதென்றால் சலுகை கிடையாது, 2 மடங்கு வாடகை என்று அவன் கேட்கிறான். இது தொந்தரவாக இருக்கிறது, லாபத்தை குறைக்கிறது. ஆகையினால் இவர்கள் தீர்மானித்தார்கள், நாம் ஏன் கப்பல் விடக்கூடாது, நம்முடைய பொருள்களை ஏற்றுவதற்கு நாமே கப்பல் விடுவோம், மற்றவர்களுடைய பொருள்களையும் குறைந்த விலையில் நாம் ஏற்றிக்கொண்டு போவோம் என்று தீர்மானித்து டாடா லைன்ஸ் என்ற பெயரில் கப்பல் கம்பெனி விடுகிறார்கள். அந்த கப்பல் 2 வருஷம் ஓடுது, 2 ஆண்டு தான் ஓடுது. அவர்கள் ஓபியம் ஏற்றுகிறார்கள், பருத்தி ஏற்றுகிறார்கள், மற்றவர்களுடைய பொருள்களையும் ஏற்றிக்கொள்கிறார்கள். வெள்ளைக்காரனை போல இந்தியன் என்றால் வராதே என்கிற நிலை இல்லை, யாராக இருந்தாலும் வரலாம், இதுதான் விலை, விலையை கொடுத்துவிட்டு யார் வேண்டுமானாலும் பொருள் ஏற்றிக்கொள்ளலாம் என்று ஏற்றுகிறார்கள். இப்போ அவர்களும் ஓட்டினார்கள். 2 ஆண்டில் இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறான் தொழிலதிபர். இன்னொன்னையும் வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, என் கப்பலில் ஒரு 100 கிலோ எடை ஏற்றினா 100 கிலோ ஃப்ரீ. இந்த ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜியோ இங்கே உள்ளே வந்தபோது உங்களுக்கு தெரியும், அந்த சிம் அட்டை இலவசம். நீங்கள் 3 மாதத்திற்கு இலவசமாக அதை பயன்படுத்தலாம். இருக்கிறவன் வந்தவன் போனவெல்லாம் நம்ம பள்ளிக்கூட வாசல்களில், கல்லூரி வாசல்களில், எங்கள் கல்லூரி வாசல்ல எல்லாம் கொடையை நட்டு வச்சு சிம் கார்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடுத்தான். எங்கள் பயல்களுக்கெல்லாம் செல்ஃபோனே கிடையாது. சிம் கார்டு சும்மா கொடுக்குறான்னு சிம் கார்டை வாங்கி வீட்டில் அனத்தி செல்ஃபோன் வாங்கிட்டான். இப்போ செல்ஃபோன் பழகிட்டான், வெறும் டேட்டாவை பழகிட்டான். இப்போ அவனால் டேட்டா இல்லாமல் ப்ரௌஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ மெல்ல ஜியோ காசு கொடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க. இப்போ ஏகபோக ஆதிக்கமாக அவன் விட்டான். ஏர்டெல்ல காணோம், ஏர்டெல் சுருங்கிட்டான், வோடஃபோன் சுருங்கிட்டான், பிஎஸ்என்எல்ல ஊரை விட்டே விரட்டிட்டாங்க. பிஎஸ்என்எல் இல்லை, களத்திலேயே இல்லை, ஊனிட்டான்ல. வெள்ளைக்காரன் இதே வேலையை செய்கிறான். என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 100 கிலோ சரக்கு ஏற்றுனா ஒரு பயணி இலவசமாக பயணிக்கலாம், இல்லை அரை காசில் நான் ஏற்றிக்கிறேன், டாட்டாவுக்கு என்ன கொடுப்பியோ அதில் பாதி காசு கொடு போதும் அப்படின்னு சொன்னோன்னையும் ஜனங்கள் பூராவும் அங்கே போக ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அது கூடுதல் லாபம். டாட்டா ஒடிஞ்சிட்டாரு. 2 வருஷம் நட்டத்தில் கப்பலை நடத்த முடியாதுன்னு சொல்லி 2 ஆண்டில் கப்பல் கம்பெனியை ஏற கட்டி விடுகிறார். 1893 வந்தார், 95 கடையை ஏற கட்டிட்டார். இத்தனை பேர் கப்பல் விட்டுருக்கான் இந்தியாவில், வெள்ளைக்காரனுக்கு போட்டியாக தான் விட்டுருக்கான். அவனையெல்லாம் ஏன் நம்ம கொண்டாடலை? ஒரு தமிழனே விட்டுருக்கான், பாண்டிச்சேரிக்காரன். அவனை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லலை, இவரை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களெல்லாம் லாபத்திற்காக விட்டார்கள். அவர்களுக்கு தேசிய நோக்கம் கிடையாது. அவர்கள் சொந்த தொழில், சொந்த லாபம் ஆகியவற்றை கருதி ஒரு வணிகமாக அதை செய்தார்கள். வஉசியினுடைய முதலீடு என்பது வணிக லாபம் கருதியதில்லை, அது தேச லாபம் கருதியது. மக்களை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பது என்கிற உயர்ந்த பொது நோக்கம் கருதியது. நாட்டை விடுதலையாக்குவது என்ற சுதேசி சுயராஜ்ய எண்ணத்தை வேறாக கொண்டது. ஆகையினால வெள்ளைக்காரனுடைய கடலாதிக்கத்தை உடைத்தல் எதற்காக என்றால் நாட்டினுடைய விடுதலையை தூண்டுவதற்காக என்ற அடிப்படையில் வஉசியினுடைய முதலீடே அதுதான். இதில் பெரிய முதலாளிகளெல்லாம் பங்கு பணம் போட்டு கம்பெனியை தொடங்கினார்கள் என்பதில்லை. எளியவர்களெல்லாம் பங்கு பணம் போட்டார்கள். போட்டு பல்வேறு ஆட்களிடமிருந்து திரட்டிய பணத்தில் தான் இந்த கப்பல்கள் வாங்கப்பட்டன. ஒரு 6 லட்ச ரூபாயோ 8 லட்ச ரூபாயோ முதலீட்டில் தான் வஉசி இந்த கப்பல் கம்பெனியை தொடங்குறார். அவனுடைய கணக்கு பெருங்கணக்கு, நம்முடைய கணக்கு ரொம்ப எளிய கணக்கு. எல்லோரும் பங்களித்த அடிப்படையில் தான் இந்த கப்பல் கம்பெனி தொடங்கப்பட்டது. அப்போ இங்கேயும் இதே வேலையை செஞ்சான். வஉசி கப்பல் ஓட்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு இலவசமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் கொழும்புக்கு, உங்களுக்கு ரேட்டை குறைக்கிறோம், நீங்கள் குறைச்ச விலையில் உங்கள் பொருளை ஏற்றிக்கிங்க
அப்படின்னு சொன்னால் டாட்டாவை கைவிட்டா. பிரெஞ்சு கடலாதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தர்மநாதன் புரோச்சண்டியால் முடியலை. தேவேந்திரநாத் தாகூர்கள் அவர் ஒத்துழைப்பில் தான் செஞ்சார் வெள்ளைக்காரனோட. ஆனால் வஉசியினுடைய முயற்சியை வெள்ளைக்காரனால் தோக்கடிக்க முடியலை. ஏனென்றால் இங்கே சுதேசியம் என்கிற உணர்வு ஏற்கனவே அவரால் நாட்டுக்கல்வி என்கிற அடிப்படையில் ஊட்டப்பட்டிருந்தது. அதனால் அவன் விலை குறைப்பு செய்தாலும் இலவசமாக பொருளை ஏற்றிக்கொள் என்று சொன்னாலும் நம்முடைய மக்கள் காசு கொடுத்து வஉசியினுடைய கப்பலில் பொருள்களை ஏற்றினார்களே ஒழிய வெள்ளைக்காரனுடைய கம்பெனியில் ஏற்றலை. ஏன்னா இவனுக்கு தெரியுது வெள்ளைக்காரன் நம்மளை டெம்ப் பண்ணுறான், ஜியோக்காரன் மாதிரி. அதனால் அங்கே போனோம்னா நம்மளை கடைசியில் காலி பண்ணிடுவான் ஒரு நாளைக்கு. வஉசி நம்மளை விடுவிப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார். ஆகையினால நமக்கு பொருள் இழப்பு உண்டானாலும் பரவாயில்லை, வஉசியினுடைய கப்பலில் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனில் தான் ஏற்றணும்னு சொல்லி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனில் தான் ஏற்றுறாங்க. இதில் வஉசி முதலாளி கிடையாது. வஉசி இந்த கப்பல் கம்பெனியுடைய தலைவர் கிடையாது. அவர் அதில் ஒரு செயலாளர் தான். தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் வேறு போர்டு மெம்பராக தான் இருந்தார் ஒழிய அவர் முழு தலைமை எடுத்து நான் தானே உருவாக்கினேன், நான் தானே ஒருங்கிணைத்தேன், நான் தானே பணம் திரட்டினேன், நான் தானே கப்பல் வாங்கினேன், நான் ஏன் இதனுடைய தலைமை பீடத்தில் உட்காரக்கூடாது என்கிற கேள்விகளையெல்லாம் வஉசி முன்வைக்கவே இல்லை. அவர் அடுத்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு தலைமை இடங்களையெல்லாம் மற்றவர்களுக்கு விட்டு சும்மா தான் இருந்தார். இதை ஊக்கி நடத்துவதும் சுதேசி உணர்ச்சியை ஊட்டுவதும் தான் அவருக்கு நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இதை சுற்றி வெவ்வேறு காரியங்கள் செய்கிறார். அந்த கோரல் ஆலையில் 1800 பேர் மக்கள் வேலை பார்க்கிறார்கள். வேலை பார்ப்பதற்கு வேலை நேரமெல்லாம் கிடையாது. அவனுடைய வேலை நேரம், நமக்கு ஒரு வேலை நேரம் இருக்கிறது. நான் கல்லூரிக்கு போகிறேன் என்றால் 8:30 மணிக்கு என்னுடைய கல்லூரி தொடங்கும். 1:45 மணிக்கு காலை கல்லூரி முடிவடைந்துவிடும். 2:15 மணிக்கு மாலை கல்லூரி தொடங்கும். என்னுடைய வேலை முடிந்து விட்டது. நான் 1:45 2 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி போகலாம். வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் என்பது 8 மணி நேரம் என்று பின்னால் போராடி பெற்றார்கள். வஉசியினுடைய காலத்தில் வெள்ளைக்காரனுடைய கோரல் மில்லில் தூத்துக்குடியில் வேலை பார்த்தவர்கள் 1800 பேர், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் வேலை பார்க்கிறார்கள். என்ன நேரம் என்றால் காலையில் கைரேகை தெரியும் நேரத்தில் வேலைக்கு போய்விட வேண்டும். அதாவது சூரியன் உதயமாகும் போது உங்களுடைய கைரேகை மசங்கள் இல்லாமல் தெளிவாக கோடு தெரியும் போது நீங்கள் வேலைக்கு போக வேண்டும். பிறகு எப்போது வேலையை விட்டு வரலாம் என்றால் கைரேகை மசங்கும் நேரத்தில், கைரேகை கண்ணுக்கு தெளிவாக தெரியாமல் அது மங்கும் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்தால் எதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்? அன்றைக்கு உணவை ஆக்கி சமைத்து சாப்பிட்டு விட்டு உறங்கி மீண்டும் மறுநாள் விடியற் காலையில் எழுந்து வேலைக்கு போக வேண்டும். உணவு இடைவேளை கிடையாது. நீங்கள் போகிற போக்கில் சாப்பிட்டு கொண்டே வேலை பார்க்க வேண்டும். வார விடுமுறை கிடையாது. ரொம்ப கட்டையான ஊதியம். அப்போ இதெல்லாம் கோளாறாக இருக்குது. வஉசி இவர்களை எல்லாம் போராட்டத்திற்கு தூண்டுகிறார். கோரல் ஆலையில் வேலை நிறுத்தம் நடக்கிறது. முதல் வேலை நிறுத்தம். தூத்துக்குடி மொத்தமும் வேலை நிறுத்தம், இந்த கோரல் மில் வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கிறது. வெள்ளைக்காரர்கள் என்ன நினைத்தார்கள்? 4 நாள் வேலை நிறுத்தம் செய்வார்கள், 5வது நாள் சோற்றுக்கு இல்லை என்று வயிறு காய்ந்து போய் தன்னால் திரும்பி வந்து விடுவார்கள் என்று இவர்கள் கருதினார். நிறுத்தத்தை உடைத்து விடலாம். ஆனால் வஉசி பொருள் திரட்டி, மக்களிடமிருந்து பொருள் திரட்டி அவர்களுக்கு உணவளித்தார். பிறகு மாற்று வேலைகளுக்கு ஏற்பாடு செய்தார். போராட்டம் ஒடுங்கவில்லை. இந்த வேலை நிறுத்தத்தை இங்கே இருந்த ருஷ்ய தூதர் ஒருவர் ஜார் மன்னனுக்கு எழுதுகிறார். இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் வேலை நிறுத்தம் நடக்கிறது, வெற்றிகரமாக இது நடத்தப்படுகிறது, ஆர்கனைஸ்டாக மிகவும் சீரமைக்கப்பட்ட வகையில் இது நடக்கிறது என்று எழுதுகிறார். இந்த வேலை நிறுத்தம் நடந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ருஷ்யாவில் அந்த புரட்சி நடக்கிறது. அவனுக்கு ரொம்ப முன்னாடியே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க வஉசி காலத்தில். இந்த வேலை நிறுத்தத்தை அடக்குவதற்காக ஆஷ் என்கிற ஆளை துணை கலெக்டராக போட்டு, அந்த துணை மேஜிஸ்ட்ரேட்டாக போட்டு அந்த ஊருக்கு அனுப்புகிறார்கள் தூத்துக்குடிக்கு. அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்க்கிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் கோரல் மில் கேட்ட சலுகைகளை எல்லாம் கொடுத்து, வேலை நேரம், ஊதிய உயர்வு, மதிய உணவு இடைவேளை இவற்றையெல்லாம் கொடுத்து, இந்த மக்கள் கேட்ட சலுகைகளை எல்லாம் கொடுத்து அந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி கொள்ளுகிற நிலைக்கு வெள்ளை நிர்வாகம் ஆட்படுத்தப்பட்டது. எரிச்சல் அடைந்து விட்டார்கள். வஉசி திரும்ப திரும்ப தூண்டிக்கொண்டே இருக்கிறார் வெள்ளையனுக்கு எதிராக. வஉசியை தூக்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானமிடுகிறார்கள். விஞ்ச் என்கிற கலெக்டர் திருநெல்வேலியில் இருக்கிறார். பிபின் சந்திரபாலர் என்கிற தேசிய தலைவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருடைய விடுதலையை கொண்டாடுவதற்காக மார்ச் 8ஆம் தேதி 1908 இங்கே தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்கிறார் வஉசி. 9ஆம் தேதி கூட்டம் என்று ஏற்பாடு செய்கிறார். 8ஆம் தேதி கலெக்டர் விஞ்சிடமிருந்து தகவல் இருக்கிறது. 9ஆம் தேதி காலையில் நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு மீட்டிங்க்கு வரணும் திருநெல்வேலிக்கு, 9 மணிக்கு மீட்டிங் அப்படின்னா வஉசி சரி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு. நாளைக்கு காலையில் கூட்டத்தை கெடுக்கிறதுக்காகத்தான் கலெக்டர் என்னை பாரு அப்படிங்கிறார். சரி, கலெக்டரினுடைய ஆணையை மீற வேண்டாம், நாளைக்கு நடக்கிற கூட்டத்தை இன்றைக்கே நடத்துவோம் என்று 8ஆம் தேதியே கூட்டம் நடத்துகிறார். வஉசி சொல்லுகிறார். சொன்னவுடன் கூட்டம் திரள்கிறது. 8ஆம் தேதி மாலையே தூத்துக்குடியில் கூட்டம் நடக்கிறது. விஞ்ச் எரிச்சல் அடைகிறார்.
மறுநாள் காலை 8 மணிக்கு, மறுநாள் காலை 9 மணிக்கு திருநெல்வேலிக்கு வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் எல்லாரும் வருகிறார்கள் விஞ்சினுடைய விசாரணைக்கு. விஞ்ச் அவர்களை உட்கார வைக்கிறார், மாலை வரை உட்கார வைக்கிறார். மாலையில் தான் சந்திக்கிறார். நீங்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார். அது உடன்பாடு ஏற்படவில்லை. மீண்டும் நாளை என்னோடு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ச் போயிடுறாரு. வஉசி வெளியே வந்தார், தாமிரபரணி கரணையில் கூட்டம் நடத்துறார். திருநெல்வேலியில் வந்த இடத்துல கூட்டம் நடத்துறார். திருநெல்வேலியில் கூட்டம் திரள்கிறது. மறுநாள் மீண்டும் 10ஆம் தேதி வஉசி வருகிறார். வந்து மீண்டும் கூட்டம். திருநெல்வேலியில், தூத்துக்குடியிலும் கூட்டம், திருநெல்வேலியிலும் கூட்டம். ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பா அப்படின்னு சொன்னது மாதிரி வஉசி மீண்டும் மீண்டும் எதிரெதிராக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் வஉசி 12ஆம் தேதி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பிறகு 13ஆம் தேதி திருநெல்வேலியில் ஒரு வான வேடிக்கை நிகழ்ந்தது. பினைட்டட் ப்ராவின்ஸ் என்று யாரை சொன்னார்களோ, தூங்குமூஞ்சி மாகாணம் என்று எந்த மாகாணத்தை சொன்னார்களோ, அந்த தூங்குமூஞ்சி மாகாணம் விழித்தெழுந்து சிலிர்த்து நின்றால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு மாபெரும் விஸ்வரூப தோற்றம் ஒன்று திருநெல்வேலியிலிருந்து காட்டப்பட்டது. இங்கே கடையடைப்பு நடந்தது. பிறகு வீதியில் வருகிற வெள்ளைக்காரர்களை எல்லாம் பார்த்து மக்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழக்கமிடுகிறார்கள். வெள்ளைக்காரன் அஞ்சுகிறான். நீங்கள் கருதி பார்க்க வேண்டும், எந்த வெள்ளைக்காரனை பார்த்தும் அவனுடைய துப்பாக்கியை பார்த்தும் மக்கள் அஞ்சி ஒதுங்கி சென்றார்களோ, அந்த வெள்ளைக்காரனை பார்த்து இப்போது மக்கள் அஞ்சாமல் வந்தே மாதரம் என்று முழங்குகிறார்கள். வெள்ளைக்காரன் பயந்து ஓடி ஒளிகிறான். வெள்ளைக்காரன் மிரண்டு ஓடுறான். வீதியில் நடந்து வந்த வெள்ளைக்காரனை பார்த்து இவன் முழக்கம் போட்டால் அவன் பயந்து ஒடுங்கிறான். மக்களுக்கு உணர்வு ஊட்டப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது அமைகிறது. வந்தே மாதரம் முழக்கம். துப்பாக்கியெல்லாம் இல்லை, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், இவன் வெறும் வாய் வச்சிருக்கான், வாயில ஒரு முழக்கம் வச்சிருக்கான். வந்தே மாதரம் என்று சொன்னால் துப்பாக்கி வைத்திருக்கிறவன் அஞ்சுகிறான், ஒதுங்குகிறான். அப்போ கடையடைப்பு நிகழ்கிறது. இவர்கள் கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த எதிரில் இருக்கிற நகராட்சி அலுவலகத்தை எரிக்கிறார்கள். அதில் இருக்கிற ஆவணங்கள் எரிக்கப்படுகின்றன. பிறகு அஞ்சலகம் தாக்கப்படுகிறது. அங்கேயும் இந்த எரிப்பு நடக்கிறது. கச்சேரி எரிக்கப்படுகிறது. அரசு நிர்வாக அலுவலகம் எரிக்கப்படுகிறது. பிறகு வழக்கு மன்றத்தில் உள்ளே நுழைந்து, அந்த கச்சேரியில் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற ஆவணங்களை எல்லாம் எரிக்கிறார்கள். காவல் நிலையத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கிற ஆவணங்களை எரிக்கிறார்கள். பெருங்கலவரமாக மூழ்கிறது. பிறகு இங்கே இந்த சாலையில் தான் துப்பாக்கி சூடு நடந்து 4 பேர் சாகிறார்கள். செத்த 4 பேரும் ஒரு சாதிக்காரன் இல்லை, ஒரு மதத்துக்காரன் இல்லை, ஒரு முகமதியன், ஒரு பறையர், ஒரு வண்ணார், ஒரு வேளாளர். வெவ்வேறு ஆட்கள், வெவ்வேறு தரப்புகளிலிருந்து வந்தவர்கள் என்றால் இது ஏதோ ஒரு சாதியை திரட்டி, ஒரு மதத்தை திரட்டி நடந்த போராட்டம் இல்லை. வங்காளத்தில் அந்த போராட்டம் 2ஆக பிரிந்தது. இந்துக்களின் தலைமையில் நடக்கிற போராட்டம், இஸ்லாமியர்களின் தலைமையில் நடக்கிற போராட்டம். அங்கே முஸ்லீம் லீக் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு நடக்குது. இங்கே அந்த வேறுபாட்டு உணர்ச்சி வேறொன்றவே இல்லை. இங்கே எல்லாரும் ஒன்றாகத்தான் இயங்கினார்கள், ஒன்றாகத்தான் செயல்பட்டார்கள். சாதி வேறுபாடே இல்லை. சங்கன் என்றொரு நாவித சகோதரன் என்று, சங்கன் என்றொரு சகோதரன் இவர் எழுதுறாரு. அதுக்கு குறிப்பு வஉசி சுப்பிரமணியம் எழுதும்போது சங்கன் என்றொரு நாவித சகோதரன், சௌரம் செய்து விடுவதற்கு சங்கன் அப்படின்னு வஉசி எழுதுறார் தன்னுடைய சுயசரிதை. சவரம் செய்து விடுவதற்காக சங்கன். இந்த சங்கன் ஒரு ரங்கசாமி ஐயங்கார் என்ற வக்கீலுக்கு சவரம் செய்து விடுகிறார். சவரம் செய்து விடும்போது ரங்கசாமி ஐயங்கார் என்னெந்த வஉசி, இவர் என்ன பெரிய சுதேசி இயக்கம், வெள்ளக்காரனை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும் என்றெல்லாம் அவதூறு பேசிய போது சங்கன் என்கிற அந்த சுதேசி நாவித சகோதரன் கோபித்து கொண்டு செய்த சவரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு போய்விட்டான். போயா, நீ வேற யார்கிட்டயாவது சவரம் பண்ணிக்க அப்படின்னு போயிட்டான். அவர் துண்டை தலையில் போட்டுக்கிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு தகவலை சொல்லாமல் வேற யார்கிட்டயோ சவரம் பண்ணிக்கிட்டு போனார். அப்போ சுதேசி உணர்ச்சி எப்படி தூண்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இங்கே இருந்த எல்லா தரப்பு மக்களும் இந்த கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள். துப்பாக்கி சூடு நடக்கிறது. 4 பேர் சாகிறார்கள். இதில் பெரிய வேலை என்ன நடந்துச்சுன்னா, திருநெல்வேலி கலவரத்தை அடக்குவதற்கு, தூத்துக்குடி கலவரத்தை அடக்கிறதுக்கு, பக்கத்தில் தச்சநல்லூரில் நடந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு, அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்கு தண்டக்காவல் படை என்று ஒரு படையை கொண்டு இறக்குகிறார்கள். பியூனிட்டிவ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த தண்டக்காவல் படை நம்மை அடக்குவதற்கு அவர்கள் ஆட்களை இறக்குவார்கள். அதற்கான செலவு 6 லட்சம் ரூபாய் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த செலவை யாரிடம் வரியாக பெறுகிறார்கள் என்றால் நம்மிடமே வரியாக பெறுகிறார்கள். அந்த வரிக்கு திமிர் வரி அப்படின்னு பேர். திமிர் பிடிச்சி ஆடினீங்களடா திருநெல்வேலியில்,
திமிர் பிடிச்ச திருநெல்வேலிக்காரன் பூரா திமிர் வரி கட்டு அப்படின்னு திருநெல்வேலிக்கு திமிர் வரி, தச்சநல்லூருக்கு திமிர் வரி, தூத்துக்குடிக்கு திமிர் வரி. இந்த வரியில் வருகிற காசை திரட்டித்தான் தண்டக்காவல் படைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், சாப்பாட்டு செலவு கொடுக்க வேண்டும், அவர்கள் கூடாரம் போடுவதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்று திமிர் வரி வசூலிக்கிறார்கள். இது வெள்ளைக்காரர். நம்மை அடிப்பதற்கு நம்முடைய ஆளையே ஏற்பாடு செய்து அவனுக்கு சோறு போடுவதற்கு நம்மிடமே காசு வாங்கி திமிர் வரி என்று அதற்கு பெயர் சூட்டி இவற்றையெல்லாம் செய்தார்கள். பிறகு வஉசிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் சிறைக்கு சென்றார்கள். எல்லா சாதிக்காரர்களும் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் நாங்கள் திமிர் வரி நாங்கள் கட்டலை, நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாகத்தான் இருந்தோம், ஆகையினால் எங்களை இந்த திமிர் வரியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சிலர் விண்ணப்பம் அளிக்கிறார்கள். வெள்ளைக்காரனுக்கு அடி வருவதற்கு ஒரு படை இங்கிருந்து கிளம்புகிறது. அந்த படையிலும் எல்லா சாதிக்காரர்களும் இருந்தார்கள். வெள்ளைக்காரனை எதிர்க்கிற அந்த கூட்டத்திலும் எல்லா சாதிக்காரர்களும் இருந்தார்கள். வெள்ளைக்காரனை கும்பிடுவதற்காக போன அந்த படையிலும் எல்லா சாதிக்காரர்களும் இருந்தார்கள். பிறகு 6 மாதம் கழித்து அந்த தண்டக்காவல் படை விலக்கிக் கொள்ளப்படுகிறது, திமிர் வரி விலக்கிக் கொள்ளப்படுகிறது. வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 4½ ஆண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் இருந்து பிறகு வெளியேறுகிறார். நீங்கள் இதில் யோசிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நல்லது, சுதேசி உணர்ச்சியை ஊட்டினார். இதனால் வஉசிக்கு விளைந்த பயன் என்ன, திருநெல்வேலிக்கு விளைந்த பயன் என்ன அப்படின்னா ஒரு பயனும் விளையலை. வஉசிக்கு விளைந்த பயன் என்ன? வஉசி உள்ளே போகும்போது பாரதி பாடுகிறான், வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னனென மீண்டான் என்றே கேளாத கதை நீ கேட்பாய் வருந்தலை என் கேண்மை கோவே என்று பாரதி பாடுகிறான். இன்றைக்கு நீ சிறைக்கு போகிறாய், சிறையிலிருந்து நீ வெளிவரும்போது தமிழ்நாட்டினுடைய மன்னனாக திரும்புவாய், கேளாத கதையெல்லாம் நீ கேட்பாய் என்னுடைய நட்பினுடைய அரசனே என்று பாரதி பாடுகிறான். பாரதியினுடைய நட்பின் அரசனாக மட்டும்தான் வஉசி இருந்தாரே தவிர, கேண்மை கோவாக மட்டும்தான் வஉசி இருந்தாரே தவிர, தமிழ்நாட்டின் மன்னனாக அவர் ஆகவே இல்லை. வஉசி திரும்பிய போது அவரை வரவேற்பதற்கு ஆள் இல்லை, ஒற்றையாளாக வந்தார். வஉசி அதற்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை என்பது அவலமான வாழ்க்கை. காந்தி யுகம் வந்துவிட்டது. வஉசி வெளியில் வரும்போது காந்தியினுடைய கொள்கையோடு வஉசியால் ஒத்துப்போக முடியவில்லை. அந்த ஒத்துழையாமை என்கிற மிதவாத போக்கு வஉசிக்கு பழக்கம் இல்லை. ஆகையினால் தன்னுடைய அரசியலை விட்டே வெளியேறுகிறார். அவர் செய்ய வேண்டிய தியாகம் எதுவும் இல்லை. தன்னுடைய சொத்தை இழந்தார், தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகினார், பிரிந்திருந்தார், செல்வாக்கு இழந்தார், வக்கீல் வேலை செய்கிற அந்த சன்னதை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் காந்தியினுடைய அரசியலுக்கு வழிவிட்டு அதோடு தன்னால் ஒத்துப்போக முடியாது என்பதனால் தன்னுடைய அரசியல் வாழ்வையும் தியாகம் செய்துவிட்டு வெளியில் வந்தார். ஒரு அரசியல்வாதி ரிட்டையர் ஆனார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்வாதிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நாங்கள் இருப்போம், இங்கே களத்தில் இருப்போம், நிற்போம், பணி செய்வோம் என்று உள்ளே இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் ஒரு தேவை கருதி இருப்பார்கள். வஉசி அதையும் விட்டு வெளியேறுவதற்கு துணிகிறார். அவர் நுழையாத இயக்கம் எதுவும் கிடையாது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தில் இருக்கிறார், தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கிறார், தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருக்கிறார், சைவ மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருக்கிறார். எல்லாவற்றிலும் வஉசியினுடைய ஈடுபாடு இருக்கிறது. சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிறார். காங்கிரஸ் இயக்கத்தில் மட்டும் அவர் இல்லை, விலகிட்டார். சேலம் மாநாட்டுக்கு அவரை தலைமை போடுகிறார்கள். அதோடு முடிந்தது. காங்கிரசுக்கும் வஉசிக்குமான தொடர்பு அதோடு முடிவடைந்து விலகி வெளியேறி வந்து விட்டார். வஉசிக்கு கிடைத்த பலன் என்ன? கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்கிற 2 பட்டங்கள், அவ்வளவுதான். அதற்கு கூடுதலாக அவர் பெற்றது ஒன்றுமில்லை. இந்த கோரல் மில்லை உடைத்தெறிந்த காரணத்திற்காக ஆஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருடைய பாடையை சுமப்பதற்கு நம்முடைய ஆட்கள் 2 பேர் போனார்கள். ஆஷுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நிதி திரட்டிய போது கப்பல் கம்பெனி பங்குதாரர்கள் உட்பட நம்முடைய ஆட்கள் பலர் 37 பேர் ஆஷ் மணிமண்டபத்திற்கு பணம் கொடுத்திருக்கிறார். வஉசி சிறையில் இருக்கிறார். வஉசியை சிறை மீட்க வேண்டும் என்று மீனாட்சி அம்மாள் தொடர்ந்து விண்ணப்பங்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்த போது காசு வரவில்லை. கொடுத்தார்கள், எளியவர்கள் கொடுத்தார்கள். ரொம்ப கொஞ்சமான காசு தான் கிடைத்தது. மீனாட்சி அம்மாள் பட வேண்டிய பாடு எதுவும் கிடையாது. ரொம்ப அவலமான நிலைக்கு வஉசி ஆளாக்கப்பட்டார். வஉசி பெற்ற பலன் கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்கிற 2 பட்டங்கள். திருநெல்வேலி பெற்ற பலன் என்ன? திருநெல்வேலியை உடைத்து நொறுக்கினார்கள். திருநெல்வேலியை அச்சுறுத்தி ஒடுக்கினார்கள். திருநெல்வேலியில் தென்னிந்தியாவிலேயே நடந்த ஒரே ஒரு அரசியல் படுகொலை என்பது ஆஷனுடைய படுகொலை தான். அது வஉசியை சிறைக்கு அனுப்பியதற்கு ஆஷ் காரணம் என்பதாலும், கோரல் மில் தன்னுடைய உரிமைகளை மீண்டும் இழந்ததற்கு ஆஷ் காரணம் என்பதாலும், கப்பல் கம்பெனி ஒடிந்து போனதற்கு, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் ஒடிந்து போனதற்கு காரணம் ஆஷ் என்பதாலும், ஆஷை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு வாஞ்சிநாதன் கொன்றார். தென்னிந்தியாவில் நடந்த ஒரே ஒரு அரசியல் படுகொலை என்பது வாஞ்சிநாதனால் செய்யப்பட்ட ஆஷ் படுகொலை தான். வஉசியை
முன்னூட்டாக வைத்துக்கொண்டு நடந்த படுகொலை. அதன் பிறகு திருநெல்வேலியில் அரசியல் எழுச்சி இல்லை. தூங்கி கிடந்த மாகாணம் என்று கருதப்பட்ட ஒரு மாகாணம் வான வேடிக்கை காட்டியதற்கு காரணம் திருநெல்வேலியில் ஏற்பட்ட எழுச்சி. அந்த எழுச்சியினால் திருநெல்வேலி பெற்ற அடிகள் அதிகம். பிறகு திருநெல்வேலி ஒடுங்கியது. பிறகு மீண்டும் திருநெல்வேலி தலைதூக்கவில்லை. ஒரு விறகு எரிவதைப் போல எரிந்தது. விறகு எரிந்த பிறகு என்ன மிஞ்சும்? விறகு எரிவது சமைப்பதற்காகும், சூடு கொளுத்துவதற்காகும். ஆனால் விறகு என்னவாகும் என்றால் விறகு கடைசியில் ஒருபிடி நீரும் இல்லாத நிலைக்கு சாம்பலா அப்படியானது. திருநெல்வேலி பெற்ற பயன் என்ன என்றால் திருநெல்வேலி பெற்ற பயன் என்பது ஒன்றே ஒன்றுதான், விடுதலை உணர்ச்சி, சுதேசி உணர்ச்சி, நாம் இருக்கும் நாடு நமதென்கிற அறிவு. இதை ஊட்டியவர் வ.உ.சி. அவ்வளவுதான் இவர்கள் இரண்டு பேரும் கண்ட பலன்கள். அதை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும். இப்போதும் சிந்திக்க விடாமல் தடுக்கிற பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன. சிந்திப்பதற்கான தூண்டுதலை பெற வேண்டும் என்பது முதன்மையானது. வ.உ.சியை பற்றி நம்முடைய ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாசலபதி வ.உ.சியை பற்றி எழுத வேண்டிய நூல் பாக்கி கிடையாது என்கிற அளவிற்கு ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்பதை பற்றியும் ஆங்கிலத்தில் அண்மையில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தக காட்சியில் நீங்கள் பெற வேண்டிய பயன் என்பது இந்த நூல்களை வாங்கி உள்ளூரினுடைய எழுச்சி, திருநெல்வேலியினுடைய எழுச்சி, தூத்துக்குடியினுடைய எழுச்சி, இதை முன்னின்று முனைப்பாக செலுத்திய வ.உ.சி என்கிற ஒரு மாபெரும் மனிதனுடைய வரலாறு, சர்வபரி தியாகம் செய்த வாராது போல வந்த மாமணி வ.உ.சி. இவ்வளவு தியாகம் ஒரு மனிதனால் தன்னுடைய வாழ்நாளுக்குள் செய்யவே முடியாது என்று கருதுகிற அளவிற்கு மாபெரும் தியாகங்கள் செய்த ஒரு மனிதனை அறிந்து கொள்கிற கடப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது நம்முடைய அறிவை தூண்டும், நம்முடைய சிந்தனையை தூண்டும், நம்முடைய விடுதலை உணர்ச்சியை தூண்டும், நம்முடைய சுயநிலையை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு வழிகாட்டும். ஆகையினால் வ.உ.சியை அறியுங்கள், வ.உ.சி குறித்த நூல்களை வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.